ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் போட்டு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூளை போட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கரை நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கணும். மீல் மேக்கரை கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆச்சி மட்டன் மசாலாவை போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக கிண்டி விடணும். லைட்டாக கிண்டி விட்ட உடனே மீல் மேக்கர் வந்து சப்பாத்தி அப்புறம் பருப்பு ரசம் வச்சு மீல் மேக்கர் தொட்டுக்க வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள்.